பேசுவாராக ஆண்டவரோடு பேச தலைகளை தாழ்த்தி வச்சு அப்பா உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்திலுமாக உமது வார்த்தைகளை கேட்கிறதா என் அன்பு பிள்ளைகளுக்கு அச்சபிக்கிறோம். இன்னும் ஆண்டவரை வர வேண்டிய பிள்ளைகளை கத்தப்படுத்தி கொண்டு வருவீராக. சுயம் அல்ல, சுயம் சாகட்டும், கத்தருடைய புயல் வாழட்டும். ஆண்டவரே நீர் பேச நாங்கள் கேட்க காத்திருக்கிறோம். வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அச்சபிக்கிறோம். சமக்கிழமை நல்ல பிதாவே, ஆமென். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, இந்த வாரத்திலும் கர்த்தர் நமக்காய் தந்ததான ஒரு செய்தியின் தலைப்பு என்னவென்றால் பிரியமானவர் பிரியமானவர். அதாவது ஆண்டவருக்கு நான் எவ்வளவு நெருக்கமாய் இருக்கிறேன் என்று சொல்லி எடுத்த ஒரு வாசிக்க கேட்போம். 3 யோவான் 1ஆம் அதிகாரம் 3 யோவான் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 3 யோவான் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பிரியமானவனே, ஒரு ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, ஏன் ஆத்மா சுகமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி வேதத்தின் அடிப்படையில் பார்க்கிறதான நேரத்தில் இந்த ஆத்மாவிற்கு தான் நியாய தீர்ப்பு இருக்கிறது. பாவம் செய்கிற ஆத்மா சாகும். அப்போ ஆத்மா வாழ வேண்டும் என்றால் ஆத்ம நேசருக்காய் காத்திருக்கிற அனுபவம் திருச்சபைக்கு அவசியமாய் இருக்கிறது. நான் எப்பொழுது ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ முடியும், ஆண்டவருக்கு நான் எப்பொழுது நெருக்கமாய் வாழ முடியும் என்று வேதத்திலிருந்து நான் பார்க்கிறதான நேரத்தில் என் அன்பு தேவ பிள்ளைகளை எடுத்த ஒரு வாசிங்க. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 10:12. இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடி எச்சரிக்கையாய் இருக்க கடவுள். அப்பா நான் செபிக்கிறேன், நான் வேதம் வாசிக்கிறேன், நான் எல்லாரையும் போல நான் எல்லாம் செய்கிறேன் என்று சொல்லி ஆவிக்குரிய வாழ்க்கையை நிற்கிறேன் என்கிறதான ஆவிக்குரிய பெருமை நமக்கு வரக்கூடாது. ஆத்துமா வாழ வேண்டும் என்றால் எனக்குள்ளாய் கர்த்தரை குறித்த தாழ்மைகள் இருக்க வேண்டும். நான் நிற்கிறேன் என்று எனக்குள் பெருமைகள் வந்துவிடக் கூடாது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, தீமோத்தேயுவுக்கு பவுல் எழுதுகிறதான நேரத்தில் அவர் இப்படியா எழுதுகிறார். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். சத்தியத்திற்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். சத்தியத்தை சொன்ன யாருக்கும் கேட்க மாட்டாங்க. ஆனா என் அன்பு தெய்வ பிள்ளைகளை ஆசீர்வாதம் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி காரியங்களை சொல்லுகிறதான இடத்துல என் அன்பு தெய்வ பிள்ளைகளை சபையும் நிரம்பி வருகிறது. ஆனால் அதற்குள் சத்திய மார்க்கம் இருக்கவில்லை. வேதம் சொல்லுகிறது சத்தியத்துக்கு நாம் செவியை விலக்காதபடிக்கு என் சபை சத்தியத்துக்கு நேராக இருக்கும் என்றால் கர்த்தர் என்னை நித்தியத்தில் கொண்டு போய் சேர்ப்பார். அடுத்த வசனம் சொல்லுகிறது பாருங்க. தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறான், வாசிங்க. எல்லாவற்றிலும் மன தெளிவு உள்ளவனாயிரு. மன தெளிவு இல்லை என்றால் சொல்லப்படுகிற எல்லா வார்த்தைகளையும் நம்புவோம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, என் ஆண்டவர் எனக்கு கொடுக்கிற வார்த்தைகள் வேதத்தில் இருக்கிறதா, வார்த்தையானவரின் வார்த்தைகளா என்று வேதத்திலிருந்து என்னை நான் சோதித்து பார்க்கிறதான அறிவு எனக்கு இருக்க வேண்டும். மன தெளிவு எனக்கு இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாயிரு, தீங்கு அனுபவி. ஆண்டவருக்காக நீ வேலை செய்வாய் என்றால் உடனே ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தர மாட்டாங்க. சோதனைகளின் காலங்கள் வரும், வேதனைகளின் நேரங்கள் வரும். வேதம் சொல்கிறது என் நிமித்தமாய் உங்கள் பேரில் பொய்யான சொற்களை சொல்வார்கள் என்றால் நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். பரலோகம் என்னை பாக்கியவானாய் பார்க்க வேண்டும் என்றால் நான் பாட அனுபவிக்கிறவனாய் இருக்க வேண்டும், தீங்கு சகிக்கிறவனாய் இருக்க வேண்டும். அடுத்த வார்த்தை சொல்கிறது சுவிசேஷனுடைய வேலையை செய். சுவிசேஷனுடைய வேலை ஊழியக்காரன் செய்ய முடியாது. ஊழியக்காரன் மந்தையை மேய்க்க முடியும், ஆனால் கொடுக்கப்படுகிறதான வார்த்தைகள் என்கிறதான உணவை சுவிசேஷகனே சுவிசேஷியே நீ வெளியே சென்று கர்த்தருக்காய் கொடுக்கிற பணியை நீ செய்கிறவனாய் இருக்க வேண்டும். ஆடு குட்டி போடுமா, மெய்ப்பன் குட்டி போடுவாங்களா? ஆடு குட்டி போடணும். அப்ப நான் குட்டி போடாமல் இருக்கிறேன் என்றால் நான் மலட்டு ஆடாய் இருக்கிறேன், கீழ்ப்படியாத ஆடாய் இருக்கிறேன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, கீழ்ப்படுகிற ஆடாய் இருப்பேன் என்றால் என் திருச்சபை வெறுமையா இருக்காது, என் திருச்சபை நிரம்பி வழியும். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை 8 மணிக்கு ஒரு கூட்டம்,
8:30 மணிக்கு ஒரு கூட்டம், 9 மணிக்கு ஒரு கூட்டம், 9:30க்கு என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. என் அன்பு தேவ பிள்ளையே, இதற்கு என் ஆண்டவரை அழைக்கல. நான் பிரியமானவனாய் இருக்க வேண்டும் என்றால் அவருக்கு பிரியமானதை செய்கிறவனாய் இருப்பேன். வேதம் சொல்லுகிறது அடுத்த வார்த்தை, உன் ஊழியத்தை. அன்றைக்கு பார்வோனின் குமாரத்தி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, மிரியாம பார்த்து, இந்த பிள்ளையை எனக்காக வளர்த்திடு. நான் என்ன பண்ணுவேன்? ஒரு பார்வோனின் குமாரத்தி சம்பளத்தை கொடுப்பாள் என்றால் கர்த்தரின் ஊழியம் என்பது கர்த்தருடைய வேலை. உன் ஊழியத்தை நிறைவேற்ற பரலோகம் சொல்லுகிறதே, நான் கர்த்தரின் ஊழியத்தை செய்கிறேனா, நான் கர்த்தரின் வேலையை நிறைவேற்றுகிறேனா? வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப நான் சபைக்கு அசதியாய் வருவேன் என்றால் காரணம் சபைக்கு வேண்டாம், பரலோகம் காரணம் கேட்காது. இந்த உலகத்துல என்னை ஆண்டவர் வைத்தது சாத்தான் இழந்த இடத்தை நிரப்ப வேண்டும் என்பதற்காக. இன்றைக்கு சாத்தான் இருந்த இடத்தை நான் நிரப்பவில்லை, சாத்தானுக்காய் பாதாளத்தை நிரப்பிக் கொண்டிருக்கிறேன், பரலோகத்தை வெறுமையாக்கி கொண்டிருக்கிறேன். என் அன்பு தேவ பிள்ளையே, நீ அனுபவிக்கிற காலத்திலும் என் வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருந்தாலும் ஆண்டவரிடத்தை சொல்லணும், என் ஊழியத்தை நான் நிறைவேற்ற போகிறேன் ஆண்டவரே. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த செய்தியை எடுக்கிறதான நேரத்துல நெஞ்சு ஒரு சைடு வலிக்குது. நம்ம வீட்டுல சொல்லல, ஆனா மனைவி என்ன சொல்றா, எனக்கு ரொம்ப நெஞ்சு. ரெண்டு பேருக்கும் ஒரே காரியம் தான், ஆண்டவரே இந்த ஜீவன் எடுக்கப்பட்டு போனாலும் கடைசி துளி என்றாலும் அது வேதத்தோடு நான் இருக்க வேண்டும், இல்லை என்றால் வேதத்தை நான் போதித்துக் கொண்டிருக்க வேண்டும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. என்ன தெரியுமா? கர்த்தர் கொடுத்த வாழ்நாள் முழுவதும் என்னை இந்த உலகத்தில் அவர் வைத்திருப்பார். இந்த உலகத்தில் நான் இருக்கிற நாள் வரைக்கும் கர்த்தரின் பணியை நான் செய்ய வேண்டும். நான் பணி செய்வேன் என்றால் எனக்கானது, என் தலைமுறைக்கானது, என் எதிர்காலத்திற்கானது நான் அல்ல, கர்த்தர் பார்த்துக் கொள்வார். என் அன்பு தேவ பிள்ளையே, வேதம் சொல்லுகிறது, எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் நமக்கு இப்படியே சொல்லுகிறது, அவருடைய பார்வைக்கு மறைவானது ஒன்றுமில்லை, அவருடைய கண்களுக்கு முன்பாக எல்லாம் நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது, அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். இன்னைக்கு பாஸ்டர் கேட்பாரு, பாஸ்டர்மா கேட்பாங்க, எங்களுக்கு கணக்கு சொல்ல வேண்டாம். கர்த்தருடைய கிருபையினாலே எலியாவை போஷித்தவர் இன்றும் எங்களை போஷித்துக் கொண்டிருக்கிறார். நீங்கள் கணக்கு கொடுக்க வேண்டிய இடம் திருச்சபை அல்ல, பரலோகம். என் அன்பு தேவ பிள்ளையே, என்னை நான் சீர்தூக்கி பார்ப்பேன் என்றால் 8 மணிக்கு எனக்கான வண்டி வந்துருச்சு, ஆனா நான் மிஸ் பண்ணிட்டேன், நான் லேட்டா போவேன் என்றால் என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி எனக்கு கிடைக்காது, கடைசி ஆசீர்வாதம் தான் எனக்கு கிடைக்கும். என் அன்பு தேவ பிள்ளையே, சீலவான் குளத்திலே 38 வருடம் ஒருவன் வியாதியாக இருக்கிறான். என் அன்பு தேவ பிள்ளையே, ஆண்டவரை இந்த உலகத்தில் வாழ்ந்தது 33.5 ஆண்டு. ஆனா ஒருத்தன் 38 வருஷம் பெரும் பாடுள்ளவனாய் ஒருத்தர் இருக்கிறான் பெலஸ்தா குளத்துல. அப்போ அங்கே நடக்கிற காரியத்தை பாருங்க. அவன் சொல்லுகிற வார்த்தை, என்னை ஒருவன் குளத்துல இறக்கி விடல. என் அன்பு தெய்வ பிள்ளையே, நீ எழுந்து நிற்காத வரைக்கும், நீ நடக்காத வரைக்கும் உனக்கு அற்புதம் வராது, உன் குடும்பத்துக்கு அற்புதம் வராது, உன் தொழிலுக்கு அற்புதம் வராது. அதனால ஆண்டவர் சொன்னாங்க, நிற்கிறேன் என்று எண்ணுகிறவன் இன்னும் நிக்கல. சூறை செடிகளை படுத்திருக்கிறோம், வீட்டுல படுத்திருக்கிறோமா, அது சூறை செடி. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, சூறை செடிக்கு இருக்கிற வரைக்கும் ஜெயம் கிடைக்காது. முந்தின நாள் இரவிலே எலியா 450 பாகா தீர்க்கதரிசிகளை கொன்று போட்டான். ஆனா மறுநாளிலே இயேசுவின் சத்தத்தை கேட்ட உடனே சூறை செடி அவனுக்கு பரிசாய் கிடைத்தது. இன்றைக்கு சூறை செடியை வைத்திருக்கிறாயா? ஆண்டவரின் கல்வாரி மரத்தை பார்க்கிறோமா? வேதம் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க. சாத்தான் என்ன சொல்லுவான் தெரியுமா? நீ பாவம் செஞ்சுட்ட, சர்ச்சுக்கு நீ ஒழுங்கா போல, நீ வேதம் வாசிக்கல. அவனுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய பதில் என்ன தெரியுமா? நீ கீழே விழுந்துட்ட, ஏசப்பா உனக்கு கை கொடுக்கல, நானும் பாவம் செஞ்சேன், கீழே விழுந்துட்டேன், ஆனா எனக்காக கல்வாரி மரத்திலிருந்து சிந்தப்பட்டதான ரத்த துளிகள் என் சிரசிலே விடுகிற வழியினாலே என்னை அவர் தூக்கி கொண்டிருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளையே, உபாகமம் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் சொல்லுகிறது, ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடம் வருகிற வழி வரைக்கும் என் ஆண்டவர் என்னை சுமந்து கொண்டு வந்தாரு. அவருக்கு எவ்வளவு நன்றி சொல்லலாம். அநேகர் நல்லவர்களாய் இருக்க ஆண்டவர் என்னை தெரிந்தெடுத்து வைத்திருக்கிறார் என்றார். என் அன்பு தேவ பிள்ளையே,
அவர் வைத்த அன்பு பெரியது. 2 பேதுரு 1:17 சொல்லுகிறது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரை நான் பிரியமாய் இருக்கிறேன். என் அன்பு தேவ பிள்ளையே, எல்லா பிள்ளைகள் தான், சபைக்கு வருகிற எல்லாமே பிள்ளைகள் தான். ஆனால் பிரியமான பிள்ளை என்று ஒரு கேட்டகரி இருக்கிறது. வீட்டுல 2 பிள்ளை இருந்தா ஒரு பிள்ளை அப்பா அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே போலதான் பரலோகத்துல திருச்சபை அநேக பிள்ளைகள் இருந்தாலும் பிரியமான பிள்ளைகள் என்று சொல்லி ஆண்டவர் சிலரை தெரிந்து தேர்ந்தெடுத்து வைத்திருப்பார். அந்த பிரியமான பிள்ளையாய் நான் இருக்கிறேனா, அந்த பிரியமான மகளாய் நான் இருக்கிறேனா? நான் கர்த்தருக்கு பிரியமான மகனாய் மகளாய் இருப்பேன் என்றால் நான் கூடாரத்திற்குள் இருக்க மாட்டேன், கர்த்தரின் வீட்டிற்குள்ளாய் இருப்பேன். வேதம் சொல்லுகிறது, இந்த 1 பேதுரு 1:17 சொல்லப்பட்ட வார்த்தை எங்கே பார்க்க முடியும் என்றால் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம், மத்தேயு 3ஆம் அதிகாரம் 17 சொல்லுகிறது, அன்றையும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இன்றைக்கு எனக்கு வானத்திலிருந்து சத்தம் உண்டாகுதா? வானத்திலிருந்து சத்தங்கள் உண்டானால் நான் திருச்சபையில் இருப்பேன். பூமிக்குள்ளா இருந்து அநேக சத்தங்கள் என்னை அழைக்கிறது. வேலைக்கு வா, சொந்தக்காரன் வீட்டுக்கு வா, திருமணத்துக்கு வா. இன்றைக்கு எந்த சத்தத்திற்கு திருச்சபை செவி சாய்த்து கொண்டிருக்கிறது? திருச்சபை தெய்வத்திற்கு செவி சாய்த்திருக்கும் என்றால் 8 மணி ஆராதனைக்கு 7:30 மணிக்கெல்லாம் முழங்கால நின்று இருக்கோம். சீர் தூக்கி பாருங்க, தருணம் கிடைக்காது. பரலோகத்துல கண்ணை மூடிச்சோன்னா பரலோகமா பாதாளமா 2 ஆப்ஷன் தான். நான் பரலோகம் போக வேண்டும் என்றால் திருச்சபையிலே என் ஆண்டவருக்காய் காத்திருக்கணும். பாதாளம் போக வேண்டும் என்றால் என் சொந்தக்கார வீட்டுல, என் வேலை ஸ்தலத்துல, ஆண்டவருக்குரிய நாளிலே நான் காத்திருக்க வேண்டும். நான் எங்கே காத்திருக்கிறேன்? பிரியமானவன் தன் பிரியமானவருக்காய் அவர் இருக்கிற இடத்தில் காத்திருப்பார். வேதம் சொல்லுகிறது, வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டானது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன். எல்லாரும் 2 கொம்பு. ஏசப்பா என்ன ரொம்ப பிடிக்கிற பிள்ளைன்னு சொல்லிச்சாரு. பாஸ்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டாங்க. நான் ரொம்ப பிரியமான பிள்ளை, என் அன்பு தேவ பிள்ளையே. மத்தேயு 3:17 பிரியங்கள் முடிகிறது. 4ஆம் அதிகாரம் துவங்குகிற இடத்தில் 1ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே, பிசாசு வந்து சோதிக்க முடியாது. கர்த்தர் உன்னை ஒப்பு கொடுத்தால் ஒழிய சோதனைகள் உன் வாழ்க்கையில் வராது. இன்றைக்கு சாதனைகள் இல்லை என்றால் நான் ஆண்டவரோடு இல்லை. சோதனைகள் ஒரு தேவ மனுஷனுக்கு வேணும், அது கர்த்தரால் கொடுக்கப்படுவது. வேதம் சொல்லுகிறது, ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். இன்றைக்கு சபை தான் வனாந்திரம். நீ சபைக்கு வரவில்லை என்றால் என் அன்பு தேவ பிள்ளையே, ஒன்றிலே பிதாவின் அன்பு இல்லை. நீ கர்த்தருக்கு பிரியமானவனும் இல்லை. வனாந்திரத்திலே ஒன்றும் இருக்காது. ஆண்டவர் இருப்பார். நீ சோதனைகளை ஜெயித்தால் முதலைகளின் தலையை நறுக்குவார். முதலைகளின் தலையை நறுக்கி அது வனாந்திரத்து ஜனங்களுக்கு உணவாய் தருவார். அந்த உணவு தான் இன்றைக்கு நீ கேட்டுக் கொண்டிருக்கிற தேவ வசனம். என் அன்பு தேவ பிள்ளையே, இந்த காரியத்திற்கு நிழலாட்டமாய் வேதத்திலிருந்து ஆதிகள் முறை பார்க்க வேண்டும் என்றால் ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது பாருங்க. இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எந்த காரியம்? இஸ்மவேலா ஈசாக்கா? எனக்கு இஸ்மவேல் வேண்டாம், ஈசாக்கு போதும். ஆனா ஆண்டவரா ஈசாக்கா என்று வருகிற நேரத்திலே ஆண்டவர் நினைத்தார் ஆபிரகாம் தோற்று போவான் என்று. ஆனால் ஆபிரகாமுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. 99 வயது வரைக்கும் என்னை காக்க வைத்தார். 99வது வயதிலே எனக்கு முன்பாய் நடந்து உத்தமனாயிரு என்று சொன்னவர் எனக்காய் ஒரு சந்ததியை தந்தார். அதை ஆசீர்வதிப்பது அவர் தரத்தில் இருக்கிறது. ஈசாக்கை அவரிடத்திலே கொடுத்தார். என் அன்பு தேவ பிள்ளையே, 12ஆம் வசனம் சொல்லுகிறது பாருங்க. ஆதியாகமம் 22:12 வாசிங்க. பிள்ளையாண்டாமே உன் கையை பற்றாத. என்றைக்கு நீ பலிபீடத்தில் வைக்கிறாயோ, உன்னை நீ பலிபீடத்தில் படைக்கிறாயோ, அதற்கு மேல் உன் பொறுப்பு பரலோகத்திற்கு வருகிறது. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? என் அன்பு தேவ பிள்ளையே, இஸ்மவேலுக்கு தண்ணியை கொடுத்து அனுப்பிச்சான். ஆகாரத்தையில துருத்தியில கேட்கிறாள். பிள்ளைகள் வந்தாங்க, கிஃப்ட் கொடுத்து அனுப்பிச்சான். ஆனா வாக்கு தத்தத்தின் சந்ததி எங்கே கிடக்க வைத்தது தெரியுமா? பலிபீடத்திலே வைக்கப்பட்டது. இன்றைக்கு வாக்கு தத்த சந்ததியா இருப்பாய் என்றால் கத்தி கழுத்து வரைக்கும் தான் வரும், ஆனா கழுத்துக்குள்ள இறங்காது. ஏனென்றால் உன் பொறுப்பு பரலோகத்திற்குரியது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் பரலோகத்திற்குரியவர்.
பிரியமானவர், நான் பிரியமானவர், என்னை பிரச்சனைகள் மேற்கொள்ள முடியாது, எனக்காய் வேலை செய்வது பரலோகம். ஏனென்றால் பரலோகத்தின் வேலையை நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன். என் அன்பு தேவ பிள்ளையே, வேதம் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க. வேதத்திலிருந்து வாசிக்கிறோம். என் அன்பு தேவ பிள்ளையே, இன்றைக்கு நான் என்னை எங்கே படைக்கிறேன்? நான் ஆண்டவருக்காய் என்னை பலிபீடத்தில் படைக்கிற அனுபவம் இருக்க வேண்டும். நான் பலிபீடத்தில் என்னை படைத்துக் கொண்டிருக்கிறேனா? இல்லை என்றால் என்னை பலியாய் உலகத்திற்கு படைத்துக் கொண்டிருக்கிறேனா? மறுபடியும் சொல்லுகிறேன், சில நேரங்களில் கர்த்தர் கண்ணியை கொடுத்து அனுப்பிடணும். அது எந்த உறவா இருந்தாலும் சரி. எனக்கு அம்மாவை ரொம்ப பிடிக்கும், எனக்கு அப்பாவை ரொம்ப பிடிக்கும், எனக்கு என் சித்தப்பா சித்தி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆண்டவர் சொல்லுவார் என்றால் அது ஆண்டவருடைய நாளா இருக்கும் என்றால் அதுக்கு தண்ணி கூட கொடுக்காத, நேர சபைக்குள்ளாய் வந்த உட்கார்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுப்பார். கர்த்தரை மகிமைப்படுத்துவார். தேவ மனுஷனுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் அலசி ஆராய்ந்து பார்ப்போம் என்றால் தேவன் சில காரியங்களை நமக்கு கற்றுத் தருவார். எடுத்தவர்கள் வாசிக்க கேட்போம். தானியேல் 9ஆம் அதிகாரம், தானியேல் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்லுகிறது, நீ மிகவும் பிரியமானவர். ஏன் ஆண்டவர் தானியேலை பிரியமானவரை அழைத்தார்? பிரியமானவனுக்கு தேவன் எதை கொடுத்தார் என்று வேதத்திலிருந்து பார்ப்போம் என்றால் வேதம் சொல்லுகிறது, நீ மிகவும் பிரியமானவர், ஆனால் நீ வேண்டுதலோடு உள்ள வந்தா போதும். ஆண்டவரே, எனக்கு ஒரு நல்ல வேலை, ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், பின்பு நீ எதை கேட்டாலே சபதம். ஆனா தெய்வத்தை தேடாதபடி, ஆண்டவரை பார்க்காதபடி, வேதம் படிக்காமல், ஜெபம் செய்யாமல் ஆண்டவரிடத்திலிருந்து நான் எதையாவது பெற்றுக் கொள்ளலாம் என்றால் ஆன்சர் இஸ் நோ. கர்த்தர் தரமாட்டார். பிரியமான பிள்ளைக்கு கர்த்தர் எல்லாம் தருவார். 2 பிள்ளைகள் பிரியமாக இருந்தார்கள். ஏசா யாருக்கு பிரியம்? ஈசாக்குக்கு பிரியமானவன். யாக்கோபு ரெபெக்காவுக்கு பிரியமானவன். ஆனால் பரலோகத்துக்கு பிரியமானவனாய் ஆண்டவர் யாக்கோபை பார்த்தபடியால் ஆசீர்வாதம் யாக்கோபுக்கு கிடைத்தது. இழந்தவன் ஏசா. என் வாழ்க்கை ஏசாவா இருக்கிறதா? என் வாழ்க்கை யாக்கோபா இருக்கிறதா? தானியேலுடைய வாழ்க்கையிலே அவன் வேண்டிக் கொண்ட பொழுது கட்டளை வெளிப்பட்டது. நான் அதை அறிவிக்க வந்தேன். இப்போது சொல்லப்படுகிற வார்த்தையை கவனித்து கேட்டு தரிசனத்தை அறிந்து கொள். வந்திருக்கிற தேவ பிள்ளையே, கர்த்தர் உனக்கு ஒரு வார்த்தையை தருகிறார். கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? கர்த்தர் இன்றைக்கு உன்னை திருச்சபைக்கு கொண்டு வந்தது ஒரு வாழ்க்கையின் தரிசனத்தை உனக்கு கோடிட்டு காண்பிக்க. அப்பா, என் எதிர்காலம் எப்படி இருக்கும்? நான் தனியா இருக்கிறேன், எனக்கு ஒண்ணும் பண்ண முடியாது. ஏசாவா சொல்றாங்க, உனக்காக ஒரு தரிசனத்தை வைத்திருக்கிறேன். வேதம் சொல்லுகிறது பாருங்க, அதே அதிகாரத்துல 21ஆம் வசனத்துல 2ஆம் பகுதி சொல்லுகிறது, காபிரியேல் வேகமாய் பறந்து வந்து. என் அன்பு தேவ பிள்ளையே, ஆண்டவரை தேடி 8 மணி ஆராதனை என்றால் நான் சீக்கிரமா வரணும், பரலோகமும் எனக்காய் பறந்து வரும். வேதம் சொல்லுகிறது, காபிரியேல் வேகமாய் பறந்து வந்தார். காபிரியேல் என்பவன் கர்த்தரால் அனுப்பப்படுகிற செய்தியை கொண்டு வருகிறவன். ஆண்டவர் இந்த உலகத்துக்கு பிறக்க போகிறார் என்று அறிவித்தவன் இந்த காபிரியேல். என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு வாரமும் தேவ சமூகத்துக்கு நீ வருகிற நேரத்தில் ஆண்டவரால் அனுப்பப்படுகிற வார்த்தைகள் உனக்கு வர வேண்டும் என்றால் திருச்சபையை தேடி நீ துரிதமாய் ஓடி வருகிறவனாய் இருக்க வேண்டும். 22ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் எனக்கு தெளிவுண்டாக்கி. இன்றைக்கு என் வாழ்க்கையில நிறைய காரியத்துக்கு தெளிவில்லை. என் எதிர்காலம் எப்படின்னு தெரியாது, எனக்கு அடுத்த நிமிஷம் என்னன்னு தெரியாது. ஆனால் என் ஆண்டவருக்கு என் 1000வது தலைமுறை தெரியும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, எனக்கு தெளிவுண்டாக வேண்டும் என்றால் திருச்சபைக்கு வரணும், வேதத்தை தெரிக்கணும், அதை படிக்கணும், ஏசப்பாவோடு நடக்கணும். வேதம் சொல்லுகிறது, அவன் எனக்கு தெளிவுண்டாகி என்னோட பேசி. முதல்ல தெளிவு, அடுத்தது ஆண்டவர் என்னோடு பேசுவார், என் பெயரை சொல்லி கூப்பிடுவார். இந்த மேடையில இருந்து யார் பேரையாவது சொல்லி கூப்பிட்டா, பாஸ்டர் கூப்பிட்டாங்க, ஆனா பரலோகத்திலிருந்து என் பெயர் அழைக்கப்படும் என்றால் இதுதான் உண்மையான கனம். வேதம் சொல்லுகிறது, அந்த தானியேலே என்கிற இடத்துல உங்க பேரை போட்டு வாசிக்க பார்ப்போம். உங்க பேரை போட்டு யாராவது வாசிக்க பாருங்க. சார்லஸே, உனக்கு அறிவை உணர்த்தும்படி. அப்போ இவ்வளவு நாள் எனக்கு அறிவில்லை. திருச்சபையே, உலகத்தின் பார்வையிலே நான் அறிவுள்ளவன், ஆனால் தேவ பார்வையிலே நான் அறிவற்றவன். எனக்கு தேவ அறிவு வேண்டும் என்றால் வேத அறிவு இருக்கணும். வேதம் சொல்லுகிறது, உனக்கு அறிவை உணர்த்தும்படி இப்போது புறப்பட்டு வந்து. நீ எப்ப வீட்டுல இருந்து சபைக்கு போனன்னு
ரட்சிக்கப்பட்டுட்டியோ பரலோகம் சும்மா இருக்காது. உனக்கான தரிசனத்தை, உனக்கான ஆசீர்வாதத்தை, உனக்குரிய நன்மைகளை கொடுக்கும்படியா அது கீழே இறங்கி வரும். வேதம் சொல்லுகிறது 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷனுடைய சித்தத்தினால் உண்டாகவில்லை. இன்னைக்கு நம்ம இங்க திருச்சபைக்கு வந்திருக்கிறோம்னா நான் வருவேன் எனக்கு நேற்று வரையும் தெரியாது. நேற்று இரவு கர்த்தர் திட்டங்களை மாற்றுகிறார் என்றால் இது என் சித்தம் அல்ல, தேவ திட்டம். வேதம் சொல்லுகிறது தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினால் உண்டானது அல்ல. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். ஆண்டவர் பலிபீடத்திலிருந்து பேசுகிறார் என்றால் என் திட்டமோ என் சித்தமோ அல்ல, உன்னை சுத்தப்படுத்தும்படியா பரலோகம் அனுப்புகிற வார்த்தைகளை நீ கேட்டுக் கொண்டிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது தானியேல் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்க பார்ப்போம். அந்த நாட்களில் தானியேலாகிய நான் 3 வாரம் முழுவதும் துக்கித்துக் கொண்டிருந்தேன். 3 வாரத்துக்கு எத்தனை நாள்? 3 வாரம் எத்தனை நாள்? 21 நாள். என் அன்பு தேவ பிள்ளையே, பரலோகம் உன்னுடைய ஒவ்வொரு நொடிகளையும் கணக்கில் வச்சிருக்கிறது. இவன் 21 நாள் துக்கித்துக் கொண்டிருக்கிறான். பரலோகம் அதை வேதத்தில் எழுதுகிறது. ஆண்டவரே, என் ஆபீஸ்ல என்னால 1 மாசம் டார்கெட்டை முடிக்க முடியல, ஆண்டவருக்கு தெரியும். என் பெற்றோரை பார்க்க முடியல, ஆண்டவருக்கு தெரியும். எனக்கு பிரியமானவர்களோடு பேச முடியல, என் நேரத்தை என்னால் கொடுக்க முடியல, கர்த்தருக்கு எல்லாம் தெரியும். வேதம் சொல்லுகிறது 7ஆவது வசனத்தை வாசிங்க. தானியேல் 10:7. தானியேல் நான் மாத்திரம். அப்ப தரிசனம் யாருக்கு கிடைக்கும் தெரியுமா? தேவனோடு இருக்கிறவர்களுக்கு தரிசனம் கிடைக்கும். தேவ சமூகத்திற்கு வருகிறவனுக்கு தரிசனம் கிடைக்கும். ஒருவேளை நான் இன்றைக்கு திருச்சபைக்கு வராமல் இருப்பேன் என்றால் என் ஆண்டவர் எனக்கு கொடுக்கிறதான வாக்குத்தத்தம் எனக்கு கிடைக்காது. என் அன்பு தேவ பிள்ளையே, வேதம் சொல்லுகிறது தானியேலாகிய நான் மாத்திரம் அந்த தரிசனத்தை கண்டு, என்னோட இருந்த மனுஷரோ அந்த தரிசனத்தை காணவில்லை. 20 வயதில் இருப்பான். ஒருவன் எடுத்துக் கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். 20 இயந்திரம் அழைத்துக் கொண்டிருப்பார்கள். ஒருவர் எடுத்துக் கொள்ளப்படுவார், ஒருவர் கைவிடப்படுவார்கள். உன் கூட எத்தனை பேர் இருந்தாலும் என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஞாயிற்றுக்கிழமை என்றால் அது என் ஆண்டவருக்குரிய நாள். நான் ஆண்டவரை பார்க்க வருவேன் என்றால் எனக்காய் வருகிறவர் எனக்கான தரிசனத்தை எனக்கு கொடுப்பார். என் கூட இருப்பான். ஆனா அவனால் தெரிந்து கொள்ள முடியாது. நாளொன்று வருகிற நேரத்தில் கர்த்தர் உன் தலையை உயர்த்துவார். யோசேப்பாய் நீ இருக்கலாம், சிறைச்சாலையின் அனுபவத்தில் நீ இருக்கலாம். என் அன்பு தேவ பிள்ளையே, ஈசாக்கா என்று சொல்றேன். ஈசாக்கு இன்னைக்கு சபையில் இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் பரிசுத்த வஸ்திரத்தை கொடுத்திருக்கலாம். ஆனா சில நேரங்களில் உங்கள் வஸ்திரங்கள் கிழிக்கப்பட்டு எங்களுக்கு பரிசாய் சாத்தான் அனுப்புவோம். பல வர்ண அங்கி சகோதரர்கள் கிழித்து அப்பாட்ட போய் கொடுத்தாங்க. அப்பாவோட மனசு ரொம்ப வேதனைப்படும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வஸ்திரத்தை பார்க்க வச்சார்ல, ஒரு வஸ்திரத்தை ஈசாக்கை ஆண்டவர் பார்க்க வைக்கல. என்ன தெரியுமா? சிறைச்சாலை வஸ்திரத்தை யோசேப்பு அணிந்திருந்ததை கர்த்தர் ஈசாக்குக்கு காண்பிக்கல. கடைசி நாள் என்ன காமிச்சது தெரியுமா? இன்றைக்கு யோசேப்பாவின் வார்த்தைகளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் என்றால் கடைசி காலத்திலே ஒரு காலம் இருக்கிற அநேக ஆசீர்வாதத்தை நீங்க ராஜ வஸ்திரம் கழித்திருப்பதை கர்த்தர் உடைய காரணத்தை காண்பிப்பார். நீ பிரியமானவனா இருக்க வேண்டும் என்றால் இன்றைக்கு நான் உன்னை தயவாய் கூட்டிக் கொண்டு இருக்கணும். நீ அதை தள்ளாமல் இருப்பாய் என்றால் கர்த்தர் உன்னை தள்ளாதபடிக்கு எதிர்காலங்கள் உன்னை வாழ்த்தும்படியா, உன்னை ஆசீர்வதிக்கும்படியா, உங்கள் ஆசீர்வாதத்தை இந்த கண்கள் பார்க்க கர்த்தர் நிறைவேற்றுவார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, வேதம் சொல்கிறது தானியேலாகிய நான் மாத்திரம் அந்த தரிசனத்தை கண்டு, என்னோடு இருந்த மனுஷரோ அந்த தரிசனத்தை. அப்ப எல்லாருக்கும் ஆண்டவர் பேச மாட்டாங்க, எல்லாருக்கும் ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை தர மாட்டாங்க. இன்னைக்கு என்ன கொண்டு வந்திருக்கிறாங்கன்னா என் ஏசப்பா எதையோ கன்வே பண்ணிட்டு இருக்காங்க. வேதம் சொல்லுது அவர்கள் மிகவும் நடுநடுங்கி ஓடி ஒளிந்து கொண்டார்கள். தாவீது கோலியாத்தே வந்தாலும் முன்னால வந்து நிற்பான். என் அன்பு தேவ பிள்ளையே, சவுலோ ராஜாவா இருந்தாலும் கூடாரத்துல ஒளிஞ்சுக்கிட்டு இருப்பான். இன்னைக்கு நீங்க எல்லாம் வந்திருக்கிறீங்கல்ல, எதிர்காலத்தை ஆள போகிறவர்கள் தீர்க்க தரிசனமா பலிபீடத்திலிருந்து என்னால் சொல்ல முடியும். கர்த்தர் உங்கள் கரத்தில் ஆளுகையை தந்து கொண்டு
ஏசப்பாவோட தரிசனம் கிடைக்காது. தேவ சமூகத்துல என்ன காமிக்கணும்? பிரச்சனையோடு பேசணும். ஜெயம் கர்த்தரிடத்திலிருந்து வரும். வேதம் சொல்லுகிறது, என் அன்பு தேவ பிள்ளைகளே, 8வது வசனத்தை வாசிங்க. அப்போ பிரியமான பிள்ளை தனித்து விடப்படுவான். யாக்கோபு அம்மாவுக்கு ரொம்ப செல்லமான பிள்ளை, வீட்டிலே வந்த பிள்ளை. ஆனா ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு அண்ணனுக்கு பயந்து ஓடும் போது அப்பாவால கூட வர முடியல, அம்மாவால கூட வர முடியல. இன்றைக்கு மலைகள் இடத்திலிருந்து விலகி இருக்கிறதா? பர்வதங்கள் விட்டு விலகி இருக்கிறதா? எங்க அப்பா என் கூட இருந்த ஒரு மலை எனக்கு கண்மலை. ஆண்டவர் நான் வைத்து கொடுத்தார். மலைகள் விலகினாலும் பர்வதங்களே கண்டு போனாலும் என் கிருபை உன்னை விட்டு நிலை பெயர்ந்தாமல் இருக்கும் என்று ஒன்று மனதில் கற்க சொல்லுகிறார். ஏசாயா 54:10 ஆண்டவர் வார்த்தை தந்திருக்கிறார். நீ நம்பி இருக்கிறது எல்லாம் உன்னை விட்டு போயிடும். ஆனா கிருபையானவர் கிருபையாய் உன்னை பாதுகாப்பார். வேதம் சொல்லுகிறது, நான் தனித்து விடப்பட்டு. நிறைய நேரத்துல தனியா இருக்குன்னு ஃபீல் பண்றீங்கல்ல? பிரியமான பிள்ளை தனியா இருக்கும். யாக்கோபு ஆற்றங்கரையில யாக்கோபு தனித்திருந்தான். யாக்கோபு இஸ்ரவேலாய் மாறினான். இந்த தேவ சமூகத்திற்கு கைவிடப்பட்டு தனியாய் நீ வந்திருக்கிறாய் என்றால் பரலோகம் உன்னை பார்த்து சொல்லுகிறது, உன் வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறப் போகிறது. யாக்கோபாய் இருந்த நீ இஸ்ரவேலாய் மாறப் போகிறாய். இஸ்ரவேலின் மேன்மை என்ன தெரியுமா? பரலோகத்திலே 12 கூட்டங்கள் தேவ ஆட்டுக்குட்டிக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறது. உலகத்தில் இருந்தவரைக்கு எனக்கு இந்த கனம் இல்லை. இஸ்ரவேலாய் கர்த்தர் என்னை மாற்றிக் கொண்டிருக்கிறார். எங்களுக்கு சொல்ல முடியும், சபையே, நான் யாக்கோபு அல்ல, நான் இஸ்ரவேல் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை தட்டி இயேசுவே என் தலைமுறை அறியப்படட்டும் என்று சொல்லுகிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நான் தனித்து விடப்பட்டு. அப்ப பெரிய தரிசனம் வேணும்னா உலகம் ஒண்ணு வெறுக்கும், உலகம் ஒண்ணு தூக்கி போடும். பெரிய தரிசனம் வேண்டும் என்றால் பெரிய காரியங்களை பார்க்க திருச்சபைக்கு வரணும். அப்பதான் 126 சங்கீதத்துல சொன்னது போல, இதோ கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார். ஸ்கூலுக்கு போனாதான் பாடம் கிடைக்கும், வேலைக்கு போனா சம்பளம் கிடைக்கும், சர்ச்சைக்கு வந்தா பரலோகம் கிடைக்கும். என்ன வேணும் உங்களுக்கு? பரலோகம் வேண்டும் என்றால் உலகம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. வேதம் சொல்லுகிறது, தானியேல் 10ஆம் அதிகாரத்துல 16வது வசனத்தை வாசிங்க. பிரியமான புருஷனாகிய தானியேலே, ஏசப்பா எப்படி அனுப்பினாங்க தெரியுமா? தற்செயலா அனுப்பல. போ, என் பிள்ளை வருவான், என் மகள் வருவான். கலங்கி போய் வந்திருக்கிறாங்க, என்ன பண்ணணும்னு தெரியாம வந்திருக்கிறாங்க, எதிர்காலத்தை கேள்விக்குறியோட வந்திருக்கிறாங்க. அதை கிறிஸ்தவன் என்று சொல்லு. வேதம் சொல்லுகிறது, உன்னிடத்திற்கு அனுப்பப்பட்டு வந்து, ஆனால் நான் உனக்கு சொல்லும் வார்த்தைகளின் பேரில் என்றால், வார்த்தை என்பது ஆண்டவர், ஆண்டவரின் பெயரால் என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இதுவரை தேவனுடைய நாமத்தினால் நீ எதையும் கேட்கவில்லை என்றால் இன்றிலிருந்து தீர்க்க தரிசனமா சொல்றேன், இயேசுவுடைய நாமத்துல எல்லாத்தையும் கேட்பாரு. உங்கள் விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். வேதம் சொல்லுகிறது பாருங்க, வாசிங்க. அப்பா நான் படுத்து கிடக்கிறேன், நிக்க முடியல. இன்றைக்கு கர்த்தருடைய கை உன்னை தூக்கி எடுத்து உன்னை நிக்க வைக்கிறது. கடன் பிரச்சனைக்கு மேல உன்னை நிக்க வைக்கும். பேதுரு படகுல இருந்தார், ஆண்டவர் கடலின் மேல் நின்றார். ஆண்டவரே, இந்த அசைத்து கொண்டிருக்கிற அந்த கடலுக்கு மேல நான் நிக்கணும்னு ஆசைப்பட்டான். ஏசமா நிக்க வச்சாங்களா? சொல்லுங்க, நிக்க வச்சாங்களா? இன்னைக்கு உன் கடன் பிரச்சனை பெருசுன்னு சொல்ற, உன் பலவீனம் பெருசுன்னு சொல்ற, ஏசப்பா அதற்கு மேல் உன்னை நிற்க வைப்பார். வார்த்தை வருகிறது, காலூன்றி நில். கர்த்தர் உன்னை அநேக கண்கள் பார்க்க உன்னை மகிமைப்படுத்துவார். வேதம் சொல்லுகிறது, அதே அதிகாரத்துல 12 வாசிங்க. அப்பொழுது அவன் என்னை நோக்கி, தானியேலே, நீ பயப்படாத. அடுத்தது, நீ அறிவை அடைகிறதற்கும் அடுத்தது, உன்னுடைய தேவனுக்கு முன்பாக உன்னை, அப்ப கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்பட்டா உயர்வு தானாய் வரும். நான் ஏங்க சர்ச்சைக்கு போனோம்? நான் ஏங்க வேதம் வாசிக்கணும்? என்கிட்ட எல்லா ஆசீர்வாதமும் இருக்கு. உலகத்துல ஆசீர்வாதம் இருக்கும், பரலோகத்துல
நான் தரித்திரன். ஐஸ்வர்யவானுக்கு உலகத்தில் எல்லாம் இருந்தது, தரித்திர இடத்தில் ஒன்றும் இல்லாமல் இருந்தது. கண்ணை மூடு நாங்க 2 பேரும். ஒருத்தனுக்கு பாதாளம், ஒருத்தனுக்கு ஆபிரகாமுடைய மடி. என் அன்பு தேவ பிள்ளைகளே, பரலோகத்திலே கர்த்தருடைய மார்பிலே நாம் சாய்ந்திருக்க வேண்டும் என்றால் இன்றைக்கு உலகம் என்கிற தென்னாளின் மடியிலே நாம் படுக்க கூடாது. ஆபிரகாமின் மடி வேண்டும் என்றால் தென்னாளின் மடியை விட்டுறலாம். வேதம் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க, வாசிங்க. எனக்கு முன்பாக சிறுமைப்படுத்துவதற்கும் மனசு அழகாயுதா, சினிமா தேட்டருக்கு போகலான்னு சொல்லுதா, ஆண்டவருக்கு பிரியமில்லாத இடத்துக்கு போகலான்னு சொல்லுதா, அது சாத்தான் உனக்கு வச்சிருக்கிற தந்திரமான பல. ஆண்டவரே, ஃபர்ஸ்ட் ஷோ மேட்டி ஷோ எனக்கு பிரியமான நடிகர் வந்துட்டாரு, ஏசப்பா வர மாட்டாரு. என் அன்பு தேவ பிள்ளையே, ஏசப்பா உன்னிடத்தில் வர வேண்டும் என்றால் பிரியமான புருஷனாகிய தானியேலா நீ ஆண்டவருக்கு முன்பாக உன்னை நிற்க பண்ணணும். வேதம் சொல்லுகிறது, வாசிங்க. பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி. அப்போ பிரச்சனை உனக்கு மாத்திரம் இல்ல, 21 நாள் துக்கமா இருந்தா நீ 10 நாள் துக்கமா இருக்கிறியா, 5 நாள் துக்கமா இருக்கிறியா, 1 வருஷம் துக்கமா இருக்கிறியா? நீ துக்கப்படுகிற நேரத்தில் எல்லாம் உனக்குள் இருக்கிற ஆவியானவர் துக்கப்பட்டு இருக்கிறாரு. வேதத்தை தேடி வாசிச்சாதான் இந்த 24 அர்த்தம் தெரியும். ஏசப்பா என் வாழ்க்கையில நான் கண்ணீர் வடிச்சுக்கிட்டே இருக்கிறேன், பரலோகம் கண்ணீர் வடிக்குது. உன் நெருக்கத்தில் அவரும் நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது பாருங்க, பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் என்னோடு எதிர்த்து நின்றார். செய்தியை கொண்டு வருகிறவர்களோடு எதிர்த்து நிற்கிறார். ஆவிக்குரிய மண்டலத்திலே சொல்றேன், செய்தி கொடுக்கணும், அவர்கள் பலவீனப்படுறாங்க. நான் செய்தி கொடுக்கணும் உட்கார நானும் பலவீனப்படுறேன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஒரு செய்தியை சுமந்து புதிவிடத்தில் ஏற வேண்டும் என்றால் பாதாளம் எத்தனை விதமான தடைகளை கொண்டு வரும் என்று என் அன்பு தேவ பிள்ளை பதிவிடத்தில் போராடுகிற ஒரு ஆவிக்குரிய போதகனுக்கு தெரியும். ஆனா அவன் போராடுவான், ஏன்னா செய்தியை கொண்டு வர. இன்னும் யுத்தம் செய்யறவன உலகம் பார்க்கல, யூத ராஜ சிங்கத்தை உலகம் பார்க்கல, சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவெல்லாம் தெரியுமா? மத்திய ஆகாயத்துல வரப்போகிற ஆண்டவரை யாரும் தெரியாது. வேதம் சொல்லுகிறது பாருங்க, வாசிங்க. ஆனாலும் தானியேலுக்கு மிகாவேல் என்றார், எனக்கு யுத்தம் செய்கிறவர் பரலோகத்தில் இருக்கிறார். யுத்தம் உங்களுக்குரியதல்ல, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள். கடன் முடியலப்பா, கண்ணீர் முடியலப்பா, நீ கவலைப்படாத. மிகாவேல் வந்து யுத்தத்தை ஜெயித்தான் என்றால் பரலோகம் எனக்காக இறங்கி வரும். யுத்தத்தை நான் தோக்கவே மாட்டேன். ஏனென்றால் என் அப்பாவுக்கு தோக்க தெரியாது, மரணத்தை கூட தோக்கல. மரணத்தை ஜெயமாய் விளங்கினவரை நான் அறிவித்துக் கொண்டிருக்கிறேன். உன் மரணத்தை அவர் ஜெயமாய் விளங்குவார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, தானியேல் 5:17 வாசிங்க. ஏன் ஆண்டவர் தானியேலை பிரியமானவனாய் பார்த்தார், வாசிங்க. அப்பொழுது தானியேல் ராஜ சமூகத்தில் பிரதியுத்தரமாக, இன்னைக்கு என் ஆபீஸ்ல எனக்கு ஒரு ப்ரமோஷன் வந்துருச்சு, நான் மேனேஜர் ஆயிட்டேன். உடனே என் பார்வை எப்படி இருக்கு தெரியுமா? ஆண்டவருக்காக நான் ஊழியம் செஞ்சேன், ஆண்டவரை நான் மேனேஜர் ஆக்கிட்டா. என்னைக்கு பெருமை வருதோ அன்னைக்கு நான் டேமேஜ் ஆயிடுவேன். குடும்பத்துல என் பிள்ளைக்கு திருமணம் ஆகல, நல்ல குடும்பத்துல வாழ்க்கப்பட்டுச்சா, இனி எனக்கு ஆண்டவர் வேண்டாம். இங்கே சொல்லப்படுகிற காரியங்கள் என் வாழ்க்கையோடு நான் ஒப்பிட்டு பார்க்கணும். ராஜா அவனுக்கு வெகுமானங்களை தருகிறார், தரிசனத்தை சொன்னபடியா அவன் சமூகத்தில் மேன்மைப்படுத்தணும்னு நினைக்கிறான். ஆனா ராஜாவிற்கு தானியேல் கொடுத்த பதில் என்ன தெரியுமா? ராஜ சமூகத்தில் பிரதியுத்தரமாக, உங்களுடைய வெகுமானங்கள் நீங்களே வச்சுக்கோங்க, உங்க ப்ரமோஷன் ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு வந்தாலும் உனக்கு ப்ரமோஷன், அந்த ப்ரமோஷன் எனக்கு வேண்டாம். என் சொந்தக்காரன் வீட்டுக்கு போனான்னா என் பிள்ளை கல்யாணத்துக்கு வருவான் என்று சொன்னார். என் பிள்ளையோட கல்யாணத்துக்கு என் சொந்தக்காரன் வர வேண்டாம், எனக்கு சொந்தக்காரர் பரலோகத்தில் இருக்கிறார், அவர் வருவார் என்றார். என் திருமணம் காணாத திருமணத்தை எப்படி மதுரமாய் மாற்றினாரோ என் பிள்ளையின் வாழ்க்கையை அவர் மதுரமாக்குவார். என் அன்பு தெய்வ பிள்ளையே, தானியேல் சொல்லுகிறார், உங்களுடைய வெகுமானங்கள் உம்மிடத்தில் இருக்கட்டும், உங்களுடைய பரிசுகளை
என் ப்ரொமோஷன் இப்படி வச்சுக்கா வேற யாராவது வாங்கிட்டு போட்டோம். என் நண்பர் இவர்களே, ஒரு காரியத்தை துவக்கத்தை பார்க்காதே, முடிவை பார். உன் முடிவு சமாதானம். வேதம் சொல்லுகிறது பாருங்க, இந்த எழுத்தை நான் ராஜாவுக்கு வாசித்து இதன் அர்த்தத்தை நான் வேலை செய்வேன். எனக்கு உலகத்துல இருக்கிறவங்க நான் வேலை செய்யணும். ஆனா தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை உலகம் கேட்கும் என்றால் என்னால் கொடுக்க முடியாது. அதை கர்த்தருக்கு கொடுப்பேன் என்றால் வேதம் சொல்லுகிறது. பிரதான அதிபதிகளார் தானியேலை கர்த்தர் மாற்றினார். இன்றைக்கு நீ நிராகரிக்கப்படலாம், இன்றைக்கு நீ அவமானமாக பேசப்படலாம். உன் ஊழிய பாதையா இருக்கட்டும், உன் குடும்பமா இருக்கட்டும், உன் எதிர்காலமா இருக்கட்டும், இன்றைக்கு நீ உதாசீனப்படுகிறாய் என்றால் அது கர்த்தருக்கான உதாசீனமா இருக்கும் என்றால் பரலோகம் உன்னை உதாசீனப்படுத்தாது. இன்றைக்கு அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, மேன்மைப்படுத்த பரலோகம் திருச்சபைக்குள்ளாக இறங்கி இருக்கிறது. பரலோகத்துக்கிட்ட பேசு. வேதம் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க. தானியேல் 6:4 இரண்டாவது பகுதி சொல்லுகிறது, அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தபடியா. எங்க உண்மை இருக்கோ தேவையில்லாத பேரெல்லாம் சொல்லுவாங்க. ஆனா வேதம் சொல்லுது, கொஞ்சத்தில் உண்மை உள்ளவன் நான் பரலோகத்துல அநேகத்துல அதிகாரியா இருக்கணும்னா என் பேரு அவதூறு சொல்லப்பட வேண்டும், எனக்கு அவமானங்கள் வேண்டும், என்னை கண்ணீர் வடிக்க வைப்பாங்க. கண்ணீரோடு வந்திருக்கிறாயா? காயத்தோடு வந்திருக்கிறாயா? கலங்கின இருதயத்தோடு வந்திருக்கிறாயா? உண்மையா இருந்த தானியேலுக்கு கிடைத்தது என்ன தெரியுமா? சிங்கக்கெவி. என் அன்பு தேவ பிள்ளையே, கர்த்தருக்காய் வைராக்கியமாய் நின்றாய் என்றால் உனக்கும் இது சில நேரங்களில் பரிசளிக்கப்படும். கலங்காதே. வேதம் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க, அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தபடியால் அவன் மேல் தானியேல் 6:4 அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. தேவனோடு இருப்பாய் என்றால் உன்னில் பழுது இருக்காது, உன்னில் குற்றம் இருக்காது. உலகம் உன்னை கரைப்படுத்த துடித்துக் கொண்டே இருக்கும். வேதம் சொல்லுகிறது. 10வது வசனத்தை வாசிங்க. தானியேலோ என்றால் அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டுச்சு. நீ ஆபீஸ்க்கு வரலன்னா உனக்கு ப்ரமோஷன் இல்ல. உன்னுடைய ப்ரமோஷனை கைய வைக்கிறாங்களா? இல்ல பாஸ்டர், நான் போறேன், இன்றைக்கு போயிருவேன், பரலோகம் கதவை சாத்திரும். ஆனால் தானியேல் செய்தது என்ன தெரியுமா? பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அவன் அறிந்த போதிலும் தன் வீடு என்ன தெரியுமா? கர்த்தரால் உனக்கு கொடுக்கப்பட்ட திருச்சபை. தன் வீட்டிற்குள் போய். இன்னைக்கு எத்தனை பேர் வீட்டுக்கு வந்திருக்கிறீங்க? வந்திருக்கிறவர்களுக்கு அல்ல, எத்தனை பேர் வராமல் இருக்கிறார்கள்? வீட்டுக்கு வராதவர்கள். ஏன் தெரியுமா? இன்னைக்கு சபைக்கு போனா எனக்கு சம்பளம் வராது, இன்னைக்கு நான் சொந்தக்காரன் வீட்டுக்கு போறேன்னா அவன் கூட பேச மாட்டான், அவன் அப்படியே வருத்தமா இருக்கும். ஆனா தானியேலோ என்றால் நீ யாராவது இருந்தாலும் என் ஆண்டவர் வருகிற நேரம் அவருக்குரியது மாத்திரமே. வேதம் சொல்லுகிறது, தன் வீட்டிற்குள் போய் எருசலேமுக்கு ஒரு மேலறை என்பது சிந்த உன் இருதயத்துல ஆண்டவரை கூப்பிட்டு கண்ணை மூடிட்டு பரலோகத்தை பாரு. வேதம் சொல்லுகிறது, எருசலேமுக்கு நேராக பலகணிகள். இன்னைக்கு ஏன் வானத்தின் பலகணி எனக்கு திறக்கல? நான் என் இருதயம் என்கிற பலகணியை ஆண்டவருக்கு திறக்கவில்லை. இதற்குள்ள அநேக நடிகர்கள் இருக்கிறாங்க, நிறைய நடிகர்கள் இருக்கிறாங்க. ஒரு நடிகர் சொன்னார், என் நெஞ்சிலே குடியிருக்கும், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அந்த வர நிறைய பேர் சர்ச்சில் இல்ல. ஏன்னா அவரோட இருதயத்துல நான் இருக்கிறேன். ஆனா ஆண்டவர் ரத்தத்தை கொடுத்து கிரயமா கொடுத்தாரு. அவரை அறிக்கை செய்வதற்கு எத்தனை ஜனம் உள்ளே இருக்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது, அவன் பலகணிகளை திறந்தபடியால் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். இன்றைக்கு என் இருதயம் என்கிற விண்டோ ஏசப்பா ஓபன் ஆக வானத்தின் பலகணிகளை எனக்கு திறக்கவில்லை. வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் கர்த்தரை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் என்னை கேட்கிற என் அன்பு திருச்சபையே, இன்றைக்கு உன் இருதய கதவை ஆண்டவர்கள் திறந்துவார். திறப்பா என்றால் உள்ளே அவர் வருவார். வாசற்படிகள் என்று கதவை தட்டுகிற ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனோடு அமர்ந்து நான் போஜனம் பண்ணுவேன். அவர் போஜனம் பண்ணுவார் என்றால் அந்த போஜனத்தை அவரே கொண்டு வருவார். ஏசப்பா
ஏசப்பாவுக்கு நான் எவ்வளவு அவர் இருதயத்துக்கு அருகில இருக்கணும். ஏசப்பாவுக்கு இருதயத்தில் அருகில் இருக்க போறியா? ஏசப்பாவோட இருதயத்தை அருக போறியா? என் அன்பு தேவ பிள்ளையே, வேதம் சொல்லுகிறது அங்கே தான் முன் செய்து வந்தப்போ அவன் வாழ்க்கையில ஜெபம் இருந்தது. இன்னைக்கு என் வாழ்க்கையில ஜெபம் இருந்தா, பிரச்சனை வந்தாதான் ஜெபமே வரும், போராட்டம் வந்தாதான் ஜெபம். ஆனா இவன் அதிபதியாக இருந்த பொழுதும், இவன் உயர்வாக இருந்த பொழுதும் 3 வேளை ஜெபித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. இங்கே சொல்லுகிறது அங்கே தான் முன்பு செய்து வந்தபடியே தினமும் படிச்சாய வார்த்தம் புரியாது. தினமும் சொல்லுங்க, தினமும் நம்ம சர்ச் குரூப்ல டெய்லி 1 hour பிரேயர் எத்தனை பேர் பண்றீங்க? கையை தூக்குங்கள் என்றால் ஒருவர் கையும் காண முடியாது. ஏன்னா 40 நாள் ஆண்டவர் வந்து என்ன பண்ண சொன்னாரு? அவர் வந்து 40 நாள் ஆண்டவர் மரித்தார். அதனால நான் ஜெபிப்பேன், ஆண்டவரை உயிரோடு எழுப்பேன். இப்ப ஆண்டவர் உயிரோடு எழுந்து விட்டார், என் கை மேல போகாது. இன்னைக்கு சொல்றேன், மறுபடியும் பிரேயர் ஸ்டார்ட் இருக்கணும், ஃபினிஷ் வரணும். எத்தனை பேர் செய்ய ஆயத்தம்? என்னோடு சேர்ந்து எத்தனை பேர் சொல்ல போறீங்க? கை வராது ஆண்டவரே, கை கீழே போயிடுச்சு. எத்தனை பேர் கை தூக்க போறீங்க? 1 2 3. அடுத்தது வாலிப பிள்ளைகள் கையெல்லாம் சாத்தா கொண்டு போயிட்டான், கட்சிக்காக கொண்டு போயிட்டான். இருக்கா கை? ஆலன் 7வது உலகத்தில் இருக்கிறார். பிரேயர் பண்ணி ஆலன் கையை தூக்கிக்காங்க. என் அன்பு தேவ பிள்ளைகள், இந்த 1 மணி நேரம் பிரேயர் என்ன தெரியுமா? சோதனை வராம இருக்கிறது. இன்னைக்கு வாழ்க்கையில சோதனை எதுக்கு தெரியுமா? இந்த 1 மணி நேரம் ஜெபம் வாழ்க்கையில இல்ல. வேதம் சொல்லுகிறது 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக என்ன பண்ணானா? ஏன் முழங்கால் படிக்கணும் தெரியுமா? நான் நிக்கிறேன் என்றால் ஆண்டவருக்கு சமம். நான் முழங்கால் படிக்கிறேன் என்றால் நான் அடிமை ஆண்டவரே. வேதம் சொல்லுகிறது முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி எந்த பாத்திரம் ஸ்தோத்திரம் செலுத்துதோ அந்த பாத்திரத்துடைய வாழ்க்கையில ஆத்திரம் இருக்க. எத்தனை பேருக்கு ஆசீர்வாதம் வேணும்? எனக்கு ஆத்திரம் இல்லாத பாத்திரமாய் கர்த்தரை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் என் பாத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லுகிறதா இருக்க வேண்டும். கர்த்தரை ஸ்தோத்தரிப்பார், கர்த்தர் உன்னை மகிமையாய் மாற்றிக் கொண்டிருப்பார். 26வது வசனத்தை வாசிக்க பார்ப்போம். என் ராஜ்யத்தில் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக. இன்னைக்கு உன் சொந்தக்காரனுக்கு முன்னால ஏசப்பாவை தூக்கிப்பிடி, உன் வேலை ஸ்தலத்துல ஏசப்பாவை தூக்கிப்பிடி, உன் நண்பர்களுக்கு மத்தியில ஏசப்பாவை தூக்கிப்பிடி. ஒரு நாள் இந்த உறவுகள், ஒரு நாள் இந்த வேலை ஸ்தலம், ஒரு நாள் இந்த கையின் பிரயாசம், ஒரு நாள் இந்த நண்பர்கள் உன்னை பார்த்து சொல்லுவாங்க, உன்னுடனே மாத்திரம் கர்த்தர் இருக்கிறார். இன்னைக்கு ஏசப்பாவை விட்டு கொடுத்துறாங்க, ஏசப்பாவை தூக்கி பிடிச்சிருக்க. உலகம் ஒன்னவர்களை தூக்கி பிடிக்கும். வேதம் சொல்லுகிறது அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பார். அவருடைய ராஜ்யம் அழியாது, அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரியந்தம் நிற்கும். 28வது வசனத்தில் கடைசி வார்த்தை வாசிக்க, தானியேலின் காரியம் எத்தனை பேருக்கு வேணும்? என் காரியம் ஜெயமா இருக்கணும்னு சொல்றவங்க சொல்லுங்க, ஏசப்பா என் காரியம் ஜெயமா இருக்கணும்னா தானியேலை போல ஜெபம் எனக்குள்ள இருக்கணும். பிரச்சனையில மாத்திரம் இல்ல, நான் வாழ்ந்து சுகித்திருக்கும் பொழுது ஆண்டவரை நோக்கி நான் ஜெபிக்கிறவனா இருக்கணும். ஒரு வெளிப்பாடை உங்களுக்கு சொல்லி தரட்டுமா? வெளிப்பாடை பார்த்து நாம் கடந்து போவோம். தானியேல் 12:1 வாசிக்க. தானியேல் 12:1. ஒரு ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாகிய மிகாவேல், என் அன்பு தேவ பிள்ளைகளே, தானியேலுக்காய் மிகாவேல் எழும்புவான். ஆனால் புதிய பாட்டிலே அவருக்காய் பிள்ளைகளாய் மாற்றப்பட்ட எனக்காய் தாவீதின் வேறானவர் பரிசுத்த ஆவியானவர் வெள்ளை குதிரையிலே எனக்காய் எழுந்து வருவார். அவர் எனக்காய் எழுந்து வருவார் என்றார். எனக்கு முன்பாக ஒருவனும் எனக்கு நிற்க முடியாது. வேதம் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க. யாவர் சாதியாரும் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து வரும். ஆபத்து காலத்தில் சோர்கிறாங்க. வேதம் சொல்லுது ஆபத்து காலத்தில் சோர்ந்து போவா என்றால் உன் கடன் குறுகினது, குறுக்க அல்ல, உன்னை பெருக்குவதற்காக ஆண்டவர் வந்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது அக்காலத்தில் புஸ்தகத்தில் எழுதி இருக்கிறவர்களாக காணப்படுகிற உன் ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள். இந்த
விடுதலை கொண்டு வருகிறார். நீங்க நினைக்கிறீங்க ஏதோ தச்சலா உள்ள வந்துட்டேன், இல்ல. உன் துக்க நாட்களை முடிய பரலோகம் உன்னை உள்ளே கொண்டு வந்தது. ஏன் தெரியுமா? நீ கர்த்தருக்கு பிரியமானவன். இப்ப சொல்லி பாருங்க இந்த வார்த்தை, நான் கர்த்தருக்கு பிரியமானவன், நான் கர்த்தருக்கு பிரியமானவன். மாற தட்டி சொல்லுங்க. ஏனென்றால் நான் உலகத்திற்கு உரியவன் அல்ல. வேதம் சொல்லுகிறது பாருங்க, 2வது வசனத்தை வாசிங்க. பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரை நல்லா கவனிங்க. அழைக்கப்பட்டது அநேகர். சர்ச்சுக்கு வாங்க நேற்று எல்லாருக்கும் மெசேஜ் போச்சு. ஆனா தெரிந்து கொள்ளப்பட்டவராய் பரலோகம் பார்த்தது சிலர். வேதம் சொல்லுது அநேகரின் சிலர் நித்திய ஜீவனுக்கு நல்லா கவனிங்க. சபைக்கு வர எல்லாரும் பரலோகம் போவாமா? இல்ல. சிலருக்கு தான் பரலோகம். பலருக்கு என்ன வச்சிருக்காங்க தெரியுமா? வாசிங்க. சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து. அப்போ எல்லாருக்கும் மரணம் வரும். ஒரு நாளிலே கடைசியா காலம் தோலிக்கும். அன்னைக்கு நான் மகிமையில இருக்க வேணும்னா, இன்னைக்கு நான் மகிமலை பார்க்க சபையில இருக்கணும். அன்னைக்கு இகழ்ச்சி வேணும்னா பாதாளத்துக்கு போனா வீட்டுல சமையல் செய், வாய் கடைக்கு போ, நல்ல கறியை வாங்கி சமைச்சு நல்லா சாப்பிடு. இஸ்ரவேல் ஜனங்கள் மோசே மேலே ஏறி போயிச்சாரு, கீழே விருந்து புசிக்க குடித்து நல்லா விளையாடுனாங்க. நண்பர் தேவ பிள்ளைகளை, அன்றைக்கு நிழலாய் வைக்கப்பட்டதை இன்றைக்கு நிஜமாக்கி விடாது. ஆண்டவர் வருகிற நேரத்தில் பிரியமானவருக்கு நான் அழைப்பு வரோம். இன்னைக்கு எல்லாருக்கும் வரும். என் அன்பு தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு ஆண்டவர் செலக்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவருடைய செலக்ஷன்ல நான் இருக்க வேண்டும், என் பிள்ளைகள் இருக்க வேண்டும். யோசுவாவை கேட்டால் சொல்லுவார், நானும். ஆனா நம்ம வீட்டுல நான் வருவேன் பாஸ்டர். ஃபர்ஸ்ட் வீக் கணவன், 2வது வீக் மனைவி, 3வது வாரம் பிள்ளைகள், 4வது வாரம் எல்லாருக்கும் டாட்டா பை பை, நாங்க சொந்தக்காரங்க இல்ல. திருச்சபை என்பது குடும்பம். குடும்பத்துக்குள் குடும்பங்கள் இருக்க வேண்டும், பிள்ளைகள் இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, நான் என் வீட்டாரோடு உலகத்தை அல்ல கர்த்தரை சேவிப்போ. வாசிங்க 3வது வசனத்தை வாசிங்க. ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியை போலவும். அந்த தீமோத்தேயுக்கு புத்தி சொன்னதுல பவுல், தீங்கு அனுபவி, சுவிசேஷனுடைய வேலை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. அதற்குரிய ஆதாரம் தான் இங்கே இருக்கு. அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள். பாஸ்டர் தான் எல்லா விசுவாசியை கூப்பிடணும், நான் வேலை செய்ய மாட்டேன், என் ட்ரெஸ் கலைய கூடாது, நான் போய் சொன்னா என்னுடைய பேர் என்ன வருது, என்ன பத்தி அவங்க என்ன நினைப்பாங்க? அவன் என்ன நினைக்கிறாங்க நீ நினைக்காத. பரலோக முன்னை குறித்து என்ன நினைத்துக் கொண்டிருக்க? வேதம் சொல்லுகிறது, கொஞ்சம் பேர் நான் சுவிசேஷத்தை சொல்லிட்டேன், பரலோகத்தை ஏற்றுக்கொள்ளாது. உலகம் எங்கிலும் பரவி போய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்துல ஞான ஸ்நானம் கொடுப்பது சபையின் தலைமையில் விழுந்த கடமை. ஊழியக்காரனுக்காக ஊழியம் செய்யாத, காணிக்கப்பட்டியை நிரப்புறதுக்கு ஊழியம் செய்யாத, என் ஊழியக்காரன் வீடு கட்டணும் ஊழியம் செய்யாத. பரலோகம் கட்டப்பட வேண்டும் என்பதற்காக ராஜாவின் ஊழியத்தை நிறைவேற்ற கர்த்தர் பிரியமாக இருப்பார். வேதம் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க. நீ அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள். இங்க உலகத்துல இருக்கிற ஸ்டார தேடி ஓடுறதுல பரலோகம் ஸ்டாரா பார்க்குது. ஸ்டாரா மாற விரும்புறியா? கர்த்தரின் வேலையை செய். வேதம் சொல்லுகிறது, நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களை போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார். எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு? நான் பிரகாசிக்கணும்பா, நான் பிரகாசிக்கணும்பா. பிரகாசிக்க வேண்டும் என்றால் இன்றிலிருந்து பார்க்கிற எல்லாருக்கும் ஆண்டவரை சொல்லிக்கிட்டே போ. உன் ஆவி உன்னிலிருந்து ஏற்படுகிற நேரத்தில் ஆண்டவர் உன்னை பரலோகத்திலே அநேக பரிசுத்தவான்களுக்கு முன்பார் ஒரு நீதியை வெளிச்சம் போட்டு காண்பிப்பார். நீ பிரகாசித்துக் கொண்டிருப்பார். கர்த்தரை ஆசீர்வதிக்கிறவராக இருப்பார். 4ஆம் வசனம் சொல்லுகிறது, தானியேலாகிய நீயோ வென்றால் முடிவு காலம் இந்த வார்த்தைகளை புதை பொருளாக வைத்து வைத்து. 2 வாட்டி சொல்றாரு. ஆனா புதிய பாட்டில் வந்த ஆண்டவருக்கு எப்படி வெளிப்படுத்த கொடுக்காம இருக்க முடியும்? தானியேல் சொன்னாரு புதை பொருளாக வைன்னு. ஆனா புதிய பாட்டில் வந்தவர் என் பிள்ளைகளுக்கு எல்லாம் தெரியும். தானியேலை வாசித்து விட்டு வெளிப்படுத்த வாசிச்சு பாருங்க, வெளிப்படுத்தல் ஈஸியா புரியும்.
என் ரகசியம் இங்க இருக்குது, சாமி அங்க இருக்குது. என் அன்பு தேவ பிள்ளையே, தானியேல் 1ஆம் அதிகாரத்துல கடைசி வசனத்தை வரைக்கும் வாசிச்சுட்டு வெளிப்படுத்தல் 22 அதிகாரத்தை வாசிச்சு பாருங்க. கர்த்தரின் 2ஆம் வருகை, கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் புரியும். வேதம் சொல்லுகிறது பாருங்க, வைத்து வைத்து இந்த புஸ்தகத்தை, இது முத்திரையாக இருந்திருக்கணும். ஆனா இன்னைக்கு உங்க கையில இலவசமா தந்திருக்கிறாரு. நிறைய பேர் பைபிள் இருந்தா இல்ல பாஸ்டர், நான் போன்ல வச்சிருக்கிறேன் பாஸ்டர். ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை போன்ல பாத்துக்கிறேன்ப்பா, நீ என் பரலோகத்துக்கு வரணும். 66 ஆகமங்களில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளை கோர்த்தால் என் ஆண்டவரை நான் முகமுகமாய் பார்க்கிறேன். வேதம் இல்லாம சபைக்கு வராதீங்க, வேதம் இல்லாம வேலைக்கு போகாதீங்க, வேதம் இல்லாம எங்கேயும் போகாதீங்க. வேதத்தை உயர்த்தி பிடித்து மார்போடு அணைத்துக் கொள்கிற அனுபவம் இருக்கட்டும். பரலோகம் உன்னை அணைத்துக் கொள்ளும். வேதம் சொல்லுகிறது பாருங்க, இந்த புஸ்தகத்தை முத்திரை போடு. பரலோகம் சொன்னது மூடிதான் இருக்கணும். ஆனா ஏசப்பாக்கு மனசு கேட்கல, உன்னையும் என்னை போல கீழே வந்துட்டாரு, அதை நான் வெளிப்படுத்தி கொடுக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது அநேகர் அங்கும் இங்கும் ஓடு. நடக்கணும், எழுந்து நில்லு, நட. ஏசப்பா எங்க இருக்கு ஆராய்ச்சிட்டே இரு. ஆராய்வார்கள், அறிவு பெருகிப்போம். இன்றைக்கு அறிவு, தேவனை குறித்த அறிவு பெருக வேண்டிய இடத்துல உலகத்தின் அறிவு பெருகுது. ஒரு 3 வயசு குழந்தைய கூப்பிட்டு பிடிச்ச நடிகரோட ஒரு பாட்டை ஃபுல்லா பாட சொல்லுங்க, அழகா பாடம். ஆனா 10th படிக்கிற பிள்ளைய கூப்பிட்டு மனப்பாட செய்யலா சொல்லுங்க, தெரியாது. இன்னைக்கு எனக்கு வயசு 25. எரேமியா 33:3 என்ன இருக்கு பாஸ்டர்? எரேமியா எங்க இருக்கு? சபை இன்னைக்கு இப்படிதான் இருக்கு. அன்பு தேவ பிள்ளைகளே, முத்திரை போட வேண்டியதை கர்த்தர் இன்றைக்கு நீ நித்திரை அடைந்து விடக் கூடாது என்று உனக்கு விளக்கி கொடுத்திருக்கிறார் என்றால் இந்த வேதத்தை கீழே வச்சுறாங்க. வேதத்தை படிக்க தொடங்கு என் அன்பு தேவ பிள்ளையே. அநேக நாடுகளை ஆண்டதான தாவீது எப்படி எழுதுகிறார் தெரியுமா? எடுத்தவர்கள் வாசிங்க. சங்கீதம் 27ஆம் அதிகாரம், சங்கீதம் 27ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. ஏசப்பாட எனக்கு பணம் வேணும், காசு வேணும், எனக்கு சுகம் வேணும்னு கேட்கல, ஒண்ணுதான் கேட்டேன். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதே நான் கர்த்தருடைய மகிமை, ஆண்டவருடைய மகிமையை பார்க்கணும்னா வீட்டுல கடாயில உட்கார்ந்து நான் சிக்கனை வளர்த்துட்டு இருந்தா பார்க்க முடியாது. தேவ சபையில தேவன் எழுந்தருளே இருக்கிறாரு, அவரை உள்ளே வந்து பார்த்தா என்றால் அந்த மகிமை உன்னை மகிமைப்படுத்தும். வேதம் சொல்லுகிறது, மகிமையை பார்க்கும்படியாகவும் எங்க ஆராய்ச்சி செய்யணும்? சந்தோஷம். எங்க ஆராய்ச்சி செய்யணும்னா எங்க ஆராய்ச்சி பண்ணணும்? சந்தோஷம் கேட்ட ஆண்டவரை நான் பாக எடுத்துட்டு எனக்கு மெடிக்கல்லாம் கொடுத்துருப்பாங்க, இந்த மெடிசன் நல்லதா அந்த மெடிசன், இதை ஆராயக்கூடாது. இல்ல மாஸ்டர் எனக்கு மெசேஜ் கொடுத்தாரு, அவர் 1/2 மணி நேரம் பேசணும்னு சொன்னாரு, 40 நிமிஷம் பேசினாரு. இதை ஆராயாது, கர்த்தரின் மகிமையை ஆராய்ந்து பழகும். வேதம் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க, அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும். எப்போ நம்ம 1 மணி நேரம் ஜபிக்கிறதுக்கு வலிக்குது. ஆனா அநேக நாடுகளை ஆண்ட ராஜா, ஆடுகளுக்கு பின்னாக தெரிந்தவன், அவன் சொல்லுகிறான், நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் பாஸ்டர் ஒரு ஆராதனைக்கே வர முடியாது என்கிறார். நாங்க பிபிஎஸ் வரணும், பிரேயருக்கு வரணும், எல்லாத்துக்கும் வரணும். வரலன்னா பரலோகம் போக முடியாது. நான் சொல்லவில்லை, வேதத்தின் ரகசியங்கள் சொல்லுகிறது. என் அன்பு தேவ பிள்ளையே, ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதை நாடுவேன் என்று சொன்னபடியினார். சங்கீதம் 23 எப்படி எழுத வைத்தார் தெரியுமா? என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாக நிலைத்திருப்பேன். நன்மையும் கிருபையும் வேண்டும் என்றால் வீட்டிலோ என் வேலை ஸ்தலத்திலோ அல்ல, எனக்கு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் தூண் இருக்குது, பாய் இருக்குது. இன்றைக்கு தூணில் தூண் இருக்கு, ஆனா நின்ன பிள்ளைகளை காணோம். பாய் இருக்கு, குழந்தை போட்ட பிள்ளைகளை காணவில்லை. என் அன்பு தேவ பிள்ளைகள் பரலோகம் என்னை தேடிக் கொண்டிருக்கிறது. மறுபடியும் தூண்ல நின்று செடிங்க, பாயில நின்று கதறுங்க, தேசத்திற்காக திறப்பில் இருக்க ஒருவனை தேடிக் கொண்டிருக்கிறது, ஒருவனையும் காணோம் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு சொல்லுங்க, ஏசப்பா நான் வந்துட்டப்பா. எத்தனை பேர் சொல்ல போறீங்க? என் கூட சேர்ந்து சொல்ல போறீங்க, நான் உனக்கு பிரியமானவன் ஆண்டவரே, நான் வந்துட்டப்பா. என் நண்பர்களுக்கு, எனக்கு அறிமுகமானவர்களுக்கு உண்மை குறித்து சொல்லுவேன், என் குடும்பத்துக்கு உண்மை கொடுப்பேன் ஆண்டவரே. இந்த பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் தூக்கி பிடிக்க போகிறோம், வேதத்தை படிக்க போகிறோம் ஆண்டவரே. படிப்பா
என்றால் கர்த்தருக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தின் வார்த்தைகளை எடுத்து வைத்துக்கொள். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 2 பேதுரு 2:19. 2 பேதுரு 2:19. சுயாதீனம். இன்றைக்கு அடிமைகளாக நாம் அழைக்கப்பட்டிருந்தாலும் என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்கு பிரியமானவனாய் பிரியமானவர் இருக்கிறபடியினால பிரியமான மகனுக்கு பரலோகம் பிரியமான வார்த்தையை கொடுக்கிறது. என்னை நோக்கி கூப்பிடுங்க. நீ அறியாததும் உனக்கு எட்டாது. ஆண்டவரே, இதுவரைக்கும் இந்த ப்ரமோஷன் எனக்கு கிடைக்கல, இதுவரைக்கும் எனக்கு இந்த வாழ்க்கை கிடைக்கல. அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுங்க. அன்பான ஒரு மனைவி, அழகான 2 பிள்ளைகள், அடுத்தது 3 பெட்ரூம் வீடு, 4 சக்கரம் கார், அடுத்தது 5 லட்ச சம்பளம். இவைகள் வேண்டும் என்றால் 5 அப்பங்களுக்கு ஒத்ததான கர்த்தருடைய வார்த்தைகளை எனக்குள்ளாய் வைத்திருப்பேன் என்றால் இந்த 5 காரியங்களை கர்த்தர் எனக்கு தந்து இந்த உலகத்தில் மாத்திரமல்ல, நான் வாழப்போகிற பரலோகத்திலும் என்னை ராஜாக்களாய் ஆசாரியனாய் கர்த்தர் அழகு பார்ப்பார். கர்த்தர் தாமே வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் கண்களை மூடி செபிப்போம்.